எந்த வகையில் இந்தியாவினுடைய பொருளாதாரம் முன்னேறி இருக்கிறது என்று அண்ணாமலையோ மோடியோ கோயில்ல முழுமையாக பணிகள் நடந்த பிறகுதான் கும்பாபிஷேகம் செய்யணும். ராமர் கோயில்ல கோபுரமே கிடையாது. உலகத்திலேயே அதிக விலைக்கு பெட்ரோலையும் டீசலையும் விற்பது மோடி அரசாங்கம். பாரதிய ஜனதா வந்த பிறகு இந்தியாவினுடைய பொருளாதாரம் எங்கே வளர்ந்திருக்கிறது? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருகிறேன் என்று சொன்னார்கள். வேலை கொடுத்தார்களா? விவசாயிகளுடைய வருமானத்தை 2 மடங்காக்குகிறேன் என்று சொன்னார்கள். ஆக்கினார்களா? பணமதிப்பிழப்பு நீக்கத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 15 லட்சம் ரூபாய் கருப்பு பணத்தை கொண்டு வந்து அவர்களுடைய கணக்கில் போடுகிறேன் என்று சொன்னார்கள். போட்டார்களா? கல்வியில் மாற்றத்தை கொண்டு வந்தார்களா? அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு புதிய தொழிற்சாலைகள் வந்திருக்கிறதா? எந்த வகையில் இந்தியாவினுடைய பொருளாதாரம் முன்னேறி இருக்கிறது என்று அண்ணாமலையோ மோடியோ அல்லது நேற்று குடியரசுத் தலைவர் தன்னுடைய உரையிலேயோ சொல்ல முடிந்ததா? பொதுவாக மேடையில் ஏறி இந்தியாவினுடைய பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? 15 கோடி குடும்பங்களை வறுமை புள்ளியிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அதை பாராட்டிய ஐநா மன்றம் அன்றைக்கு இருந்த மன்மோகன் சிங் அரசாங்கத்திற்கு சான்றிதழ் வழங்கினார்கள். நாங்க பணவீக்கத்தை குறைத்தோம். நாங்க 70 ரூபாய்க்கும் 60 ரூபாய்க்கும் பெட்ரோல் டீசலை கொடுத்தோம். இன்னைக்கு நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு கொடுக்கறீங்க? நாங்க இருந்த பொழுது கச்சா எண்ணெய் விலை அதிகமாக இருந்தது. ஆனா இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை குறைவாக இருந்தது. இன்னைக்கு உலகத்துல கச்சா எண்ணெய் விலை குறைவாக இருக்கிறது. ஆனா உலகத்திலேயே அதிக விலைக்கு பெட்ரோலையும் டீசலையும் விற்பது மோடி அரசாங்கம் தான். இதெல்லாம் பத்திரிகையாளர்கள் அண்ணாமலையை பார்த்து கேட்டிருக்க வேண்டும். அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவினுடைய பொருளாதாரம் சீரழிந்திருக்கிறது. அதனாலதான் அவங்க மற்றதெல்லாம் பேசுறத விட்டு ராமர் கோயிலை கையில் எடுத்துக்கிட்டாங்க. ராமருக்கு கோயில் கட்டக்கூடாதுன்னு யாரு சொன்னா? எல்லாருமே ராமருடைய பக்தர்கள் தான். வட இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் கூட ராமர் கோயில் கட்டுங்கள் என்றுதான் சொல்லுகிறார்கள். நாம என்ன சொன்னோம்? அன்னைக்கு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக எல்லாம் என்ன சொன்னோம்? மசூதியை இடிச்சுட்டு அதுல கோயில் கட்டாத, ராமருக்குன்னு தனியா கோயில் கட்டுன்னு சொன்னோம். அயோத்தியில 3200 ராமர் கோயில் இருக்கிறது. இன்னைக்கு மோடி கட்டிருக்கிறது 3201வது கோயில். அவ்வளவுதான். இன்னைக்காவது நீங்க பாபர் மசூதி இருந்த இடத்துலதான் ராமர் கோயிலை கட்டிருக்கீங்களா? இல்ல, 3 கிலோமீட்டர் தள்ளி அப்பால கட்டிருக்கீங்க. அதுக்கு ஏன் பாபர் மசூதியை இடிச்சீங்க? அது பாட்டு இருந்துட்டு போயிருக்கலாம். இல்ல, எல்லாமே பொய் சொல்லுகிறார்கள். மக்களை திசை திருப்ப நினைக்கிறார்கள். அதை தவறு என்று காங்கிரஸ் சொல்லுகிறது. இன்றைக்கு ராகுல் காந்தியினுடைய இந்திய ஒற்றுமை பயணத்திற்கு ஏராளமான மக்கள் கூடுகிறார்கள். வெகு விரைவில் மோடியினுடைய ஆட்சி எவ்வளவு உபயோகம் இல்லாத ஆட்சி என்று தெரிய வரும். இன்னொன்னு நான் சொல்றேன், ரொம்ப எளிமையா சொல்றேன். கோயில் கட்டுறதுனாலாம் ஒருத்தவங்க ஜெயிச்சிட முடியாது. கோயில் கும்பாபிஷேகம் என்பது என்ன? கோயில்ல முழுமையாக பணிகள் நடந்த பிறகுதான் கும்பாபிஷேகம் செய்யணும். ராமர் கோயில்ல கோபுரமே கிடையாது. அவசரமா கும்பாபிஷேகத்தை செஞ்சிருக்காங்க. அப்படின்னா என்ன பொருள்? நீங்க ராமருக்காக செய்யல, தேர்தலை மனசுல வச்சு செஞ்சிருக்கிறீங்க. இதை சங்கராச்சாரியார்கள் தவறு என்று சொல்லுகிறார்கள். ஆன்மீகவாதிகள் தவறு என்று சொல்லுகிறார்கள். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ராமர் கோயில் என்பது அரசியலுக்காக நடக்கிறதே ஒழிய ஆன்மீகத்திற்காக நடக்கவில்லை. காங்கிரஸ் கட்சி இதை வன்மையாக கண்டிக்கிறது. மத சார்பற்ற எங்களுடைய கூட்டணி இதை வன்மையாக கண்டிக்கிறது.